கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 14:22. மேத்யூ 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்போ ஜனங்களை அனுப்பிச்சு விட்டுறார். எப்போவுமே நீங்கள் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை அனுப்பிவிட்டு தாம் தனித்து இருக்க வேண்டும், தனித்து தேவனோடு இருக்க வேண்டும் என்பதில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 36வது வசனத்துலையும் பார்த்தோம். மத்தேயு 15:39 பார்க்குறோம். அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை பூரா அனுப்பி வைத்து விட்டு அவர் தனியாக போய் பிதாவாகிய தேவனோடு தனித்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு பண்ணுறாரு. ஏன், என்ன காரணம்? ஏன்னா இங்கே இப்போ தான் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறார், 5000 புருஷர்களுக்கு மாத்திரம். காரணம் என்னென்னா, யோவான் 6வது அதிகாரம் 15வது சொல்லும்போது, அதனால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். என்ன, அவரை பிடித்து ராஜாவாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, தேவையில்லாமல் இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடாது என்று தன்னை தனியாக பிரித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இப்போ தனியாக பிரித்து வைத்து கொள்ளும்போது என்ன, கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செய்யக்கூடியதான். அதில் இந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்ன பார்க்குறோம், தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார், அவசரப்படுத்தினார்ன மாதிரி இருக்குது. ஆனால் அது இல்லை. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஹி கம்பல் தம் டு லீவ். என்ன, அவங்கள வற்புறுத்தி அவங்கள அந்த பக்கத்துக்கு போக சொல்கிறாரு. காரணம் என்ன? ஏன்னா இப்போ தான் அங்கே 5 அப்பம் 2 மீன் கழிச்சு எல்லாரும் வேண்டிய மட்டும் சாப்பிட்டு நல்லா எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு. இப்போ அந்த சீஷருடைய மனநிலை என்னவாக இருக்கும், சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஆஹா, இனி அவ்வளோதான், நமக்கு கவலையே இல்லை, பேசாமல் இங்கேயே வச்சு நம்ம இயேசு போஷிக்கிறார்னு ஒரு ஊழியத்தை வச்சுருவோம், நம்ம டெய்லி சாப்பாடை போட்டு ஜனங்களை பூரா நமக்கு பக்கத்துக்கு திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அந்த சீஷர்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இல்லை, நம்ம இங்கேயே நம்ம தனித்து இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன, இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர்களை வற்புறுத்தி அனுப்பக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த சீஷர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிறார். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் ஜனங்களை அனுப்பிவிடுவதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம், தேவையில்லாமல் பொது வாழ்க்கையில் இப்போவே அவருடைய நேரம் வராத போதே அவர் வரணும்னு நினைக்கல. மூன்றாவதாக இன்னொரு கோணத்தில் என்ன, அவர் என்னதான் இருந்தாலும் எல்லாவற்றை காட்டிலும், அதிசயத்தை காட்டிலும், அற்புதத்தை காட்டிலும், ஜனங்களை காட்டிலும், சீஷர்களை காட்டிலும் தான் தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரோடு நேரம் செலவு பண்ண வேண்டும் என்பது அடிப்படை நோக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறோம்? மக்கள் எல்லாம் என்னையை பின்பற்றி எனக்கு பின்னாடி வரணும்னு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோமா, இல்லை மக்களை தேவன் பக்கம் திருப்பி அனுப்புகிறவங்களாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நாட்டில் அத்தனை பேர் ஜெபத்துக்கு ஏங்கிட்ட வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாறாக வேதவசனம் என்ன சொல்லுது, நீ தனி அறையில் போய் நீ முழங்கால் போட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி அந்தரங்கத்தில் நீ கூப்பிடு, அப்பொழுது பகிரங்கமாக தேவன் பதில் கொடுப்பார்னு. ஆனால் இன்றைக்கி பூரா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு. நாங்கள் இதனாலே எங்களுடைய வீடியோஸில் பூரா கடைசியாக ஒரு 40 செகண்ட் ஒரு கொஞ்சம் வீடியோ ரன் பண்ணுறோம். என்ன, உங்களுக்கு யாருக்காவது ஜெப தேவை இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, யார்கிட்டையும் போய் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, உங்களுக்கும் தேவனுக்கான உறவு பலப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் அதான் செஞ்சார், அதைத்தான் நமக்கு வாழ்ந்து காட்டினார். நீங்கள் உங்கள் பிதாவோடு தனித்து இருப்பதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்ணுறீங்க? மக்கள் என்னை பின்பற்றி வர்றாங்க, மக்கள் என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க, என்னையை நோக்கி தான் பார்ப்பாங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா? இல்லை ஜனங்களையும் உங்களை பின்பற்றுகிற சீஷர்களையும் தேவனை நோக்கி பார்க்க வைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தனித்து இருப்பதற்கு அவர் நேரம் எடுத்துக்கொண்டார். இப்போ நீங்களும் உங்கள் பிதாவாகிய தேவனோடு தனித்து இருக்க நீங்கள் நேரம் எடுக்கணும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ கூட்டத்தினுடைய காரியம், சீஷருடைய பின்பற்றுதல், மகா பெரிய அதிசயம், இதெல்லாம் இதோ உம்மை ஒரு காலம் ஒன்றும் செய்யவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல் ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது எங்களுடைய பிரதான நோக்கம் உம்மோடு நேரம் செலவிடுவது என்பதை புரிந்து கொண்டு அதில் நாங்கள் வளர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.